வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோல ராஜகிரி ஃபோர்ட்டோட கீழ் தளத்தை தான் முழுக்க பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து மலை பயணத்தை பார்த்திருந்தோம். அந்த மலைக்கு மேல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத முழுக்க நம்ம பார்த்திருந்தோம். பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. இது ஒரு பார்ட் 2 வீடியோவா கீழ் தளத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இதான் என்ட்ரன்ஸ். ஃபோர்ட் வால் பாக்குறீங்க. ஃபோர்ட் வால்க்கு பேக் சைடு வெளிப்புறத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஓடை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இதுல வந்து நிறைய தண்ணி எல்லாம் விட்டு முதலைகள் எல்லாமே முன்னாடி விட்டுருப்பாங்களாம். இந்த போர்க்காலங்கள்ல யாருமே இந்த உள்ள வரக்கூடாது, எதிரிகள் வரக்கூடாது அப்படின்ற இதெல்லாம் கடந்து தான் வரணும். அதனால இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் பழைய பெரிய கோட்டைகள்ல இருக்கும். இதே மாதிரி அமைப்பு வேலூர் கோட்டைகள்லயும் நீங்க பார்க்கலாம். சோ இந்த இடத்துலயும் அந்த அமைப்பு சுத்தி இருக்கும். ஆக்சுவலி இதே நம்ம தஞ்சாவூர் கோயில் நீங்க போனீங்கன்னா அங்கேயும் இந்த அமைப்பு இருக்கும் ஆக்சுவலி. சோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு உள்ள போகும்போது ஒரு மேப் எல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த ஃபோர்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல ஒன்லி கீழ்த்தளத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத முழுக்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல நீங்க உள்ள போகும்போது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான மியூசியம், ஒரு மினி மியூசியம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இந்த இடங்கள்ல சுத்தி கிடைக்கப்பட்ட சிலைகள் எல்லாமே வந்து எடுத்துக்கொண்டு இந்த இடத்துல வச்சிருப்பாங்க. வெளியிலே வந்து பார்வைக்கு இருக்கும். அது என்னென்ன சிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இந்த பிரம்மாண்டமான யானை, யாழி, அதுக்கப்புறம் வந்து குதிரை, அப்புறம் நிறைய சுவாமியோட சிலைகள் பிளஸ் ஒரு ராஜாவோட சிலை எல்லாமே இந்த இடத்துல வச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கு அழகா இருந்தது. வெளியில அந்த என்ட்ரன்ஸ்ல நீங்க இதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி உள்ளேயும் வந்து ஒரு சின்ன ரூம் வச்சு அதுக்குள்ளேயும் வந்து நிறைய சிலைகள் இருந்தது. சோ வெளிப்பகுதியிலே நிறைய வச்சிருந்தாங்க. அந்த உள்ள இருந்தது எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து அந்த ஃபோர்ட்டோட வால் மதில் சுவர் பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா இருந்தது. நிறைய மதில் சுவர்கள் பார்க்கலாம். ஒருத்தர் போருக்கு வராங்க அப்படின்னா இந்த மதில் சுவர் எல்லாமே வந்து கடந்துதான் அவங்க உள்ள வர மாதிரி இருக்கும். அப்பவே வந்து நிறைய தாக்குதல்கள் வந்து நடந்துரும். ஆக்சுவலி மேல இருந்து தாக்குறதா இருக்கட்டும், கீழே நிறைய விஷயங்கள் இருந்தது இந்த ஃபோர்ட்ல. ஒரு புதுமையான ஒரு ஃபோர்ட் அப்படின்னு சொல்லலாம் இது. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு 13 கிலோமீட்டர் நீளத்துக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான ஃபோர்ட், மிகப்பெரிய ஃபோர்ட் தமிழ்நாட்டுல, இந்தியாலயும் ஒரு பிரம்மாண்டமானது அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த மியூசியம் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு கடந்து போகும்போது ஒரு பிரம்மாண்டமான இன்னொரு நுழைவாயில் நம்ம பார்ப்போம். அந்த நுழைவாயில்ல கடந்து உள்ள போகும்போதுதான் அந்த கீழ்த்தளத்துல இருக்க விஷயங்கள் எல்லாமே நீங்க அடுத்தது பார்க்கலாம். கீழ்த்தளத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக பிரம்மாண்டமான நிறைய விஷயங்கள் இருக்கு. மேல் தளத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த கீழ்த்தளத்துல இந்த பேலஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பில்டிங் அமைப்புகள் எல்லாம் இருந்தது. நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நம்ம போகும்போது ரைட் சைட்ல நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்கல்ல, இது என்ன அப்படின்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கண்டிப்பா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய கற்களால் சூழப்பட்ட ஒரு பெரிய அமைப்பு இருந்தது. ஆனா உள்பகுதியில என்ன இருக்கு அப்படின்றது போறதுக்கான ஒரு பாதையே இல்லாம தான் இருந்தது. சோ அதனால நம்ம அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். பார்த்துட்டு அடுத்தது நம்ம தொடர்ந்து பக்கத்துல போகும்போது இந்த பில்டிங், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இடம். இது வந்து கல்யாண மஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உள்ள போய் மேல் தளத்துல ஏறி போகலாம். இது வந்து ஐ திங்க் ஒரு 5 ஃப்ளோர் ஏதோ இருக்க ஒரு அமைப்பு. இந்த அமைப்புல நம்ம மேல போகும்போது வியூ சூப்பரா இருக்கும் ஆக்சுவலி. சோ நம்ம போகலான்னு பார்க்கும்போது மெயின்டெனன்ஸ் ஒர்க் அப்படின்றது பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கல்யாண மஹால் சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய மண்டபங்கள், சின்ன அந்த அப்படியே ஒரே நேர்கோட்டுல மண்டபங்கள் இருக்கும். இந்த எக்ஸ்பெஷலி இந்த பில்டிங், இந்த அமைப்பு எல்லாமே வந்து நாயக்கர் காலத்துல கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. சோ அதுக்கு முன்னாடி வந்து விஜயநகர் எம்பையர் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்தா நாயக்கர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்களோட கட்டுமான கலைகள் வந்து இந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய பிரம்மாண்டமான விஷயங்கள் இருக்கும். இதுல வந்து நீங்க உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ற மாதிரி நிறைய இந்த பச்சை பசேலி கிரீனரியா அழகா இருக்கும். பெரிய மரங்கள், பிரம்மாண்டமான மரங்கள் எல்லாம் இருக்கும். இத தொடர்ந்து நீங்க நம்ம முன்னாடி பயணிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு இருக்கும். இந்த இடத்துல ராஜா உட்கார்ந்து தன்னோட அந்த தர்பார் மஹால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மீட்டிங் போடுறதுக்கான ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த இடத்துல வந்து முன்காலங்கள பெண்களுக்கு, ராணிகளுக்கு மஞ்சள் அரைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். சோ வரலாறுகள் வந்து மாற்றி பேசப்படுறதை பார்க்கும்போது நிஜமா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. இந்த இடத்துல பார்க்கும்போதே தெரியுது ஒரு பிரம்மாண்டமான நடைமேடை. அதுல வந்து ராஜா உட்கார்ந்து ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்கான ஒரு இடமா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூறப்படுது. அதனாலதான் இந்த இடத்துல பேலஸ் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம இங்க போய் பார்த்தோம். இதுதான் வந்து அந்த கல்யாண் மஹால்னு சொன்னோம் இல்லையா, பார்க்கும்போது மெயின்டெனன்ஸ் ஒர்க் அப்படின்றது போயிட்டு இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சோ அதனால உள்ள போய் பார்க்க முடியல. இந்த இடத்துல வந்து அந்த வாட்டர் ஃபவுண்டைன் எல்லாம் இருந்ததாமா. நம்ம ஆல்ரெடி பார்ட் 2 வீடியோல பார்த்தோம். மேல் தளத்துல இருந்து அந்த மலைக்கு மேல இருந்து தண்ணியை புஷ் பண்ணி இங்க வந்து அது வந்து ஃபவுண்டைன் மாதிரி பாயுமாமா. அந்த பைப்பு அமைப்புகள் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
சோ நீங்க இப்ப அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சந்திரகிரி அந்த மலையும் பார்க்கலாம். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஏரியால பில்டிங்கள் வந்து டெமாலிஷ் பண்ணியிருக்கத பார்க்கலாம். இதுல வந்து நிறைய பில்டிங்கள் இருந்திருக்கலாம், இல்ல பேலஸ் அமைப்புகள் இருந்திருக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அதை கடந்து நம்ம போய் பார்க்கும்போது யானை குளிக்கிறதுக்கான ஒரு பிரம்மாண்டமான குளம், எலிபென்ட் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அதுவும் வந்து லெப்ட் சைட்ல தான் வரும். அதுல பாத்தீங்கன்னா அந்த யானை உள்ள போய் குளிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கு. யானை நிக்கிறதுக்கான மண்டபம் எல்லாமே இருந்தது. இது வந்து ஏன் எதனால யானை குளிச்சிருக்கலாம் அப்படின் போது இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு குளமா இருக்குது. சோ அதனால கண்டிப்பா யானைகள் இங்க குளிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு கூறப்படுது. எவ்வளவு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல. பட் ஆனா அதுல வந்து ஒரு இடத்துல வந்து மனிதர்கள் இறங்க போறதுக்கான இருக்கு. ஏன்னா ஒரு கீழ் தளத்துலதான் இது அமைஞ்சிட்டு இருக்கும். நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி ஒரு கேவுக்குள்ள இறங்கி நம்ம உள்ள போற மாதிரி இருக்கும். சுத்தி மண்டபம், கல் மண்டபம் மிக பிரம்மாண்டமா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கு, அதுலதான் யானைகள் எல்லாம் உள்ள வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மண்டபம் கொஞ்சம் பார்க்கும்போது பெரிய யானைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல, பட் இருந்தாலும் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல். அது ஒருவேளை அந்த என்ட்ரன்ஸ் கூட பெரிய என்ட்ரன்ஸா இருந்திருக்கலாம் முன்னாடி காலங்கள்ல. அதுக்கப்புறம் ஆட்சிகள் மாறும்போது அதை மறுசீரமைச்சிருக்கலாம், எது வேணாலும் பண்ணிருக்கலாம். சரியா நமக்கு வந்து தெளிவா தெரியல. அதுக்கு அடுத்தது நம்ம இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நம்ம வரும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய நம்ம சொன்ன மாதிரி தானிய கிடங்குகள் நிறைய பார்க்க முடிஞ்சது. இந்த இடங்கள்ல வந்து ஒவ்வொரு தானிய கிடங்குகளும் ஒவ்வொரு டைப்பா இருந்தது. ஒண்ணுல வந்து வெடி மருந்துகள் எல்லாம் தயாரிச்சு வைக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருந்தது. அடுத்தது உடற்பயிற்சி செய்யறதுக்கான பிரம்மாண்டமான ஒரு தானிய கிடங்கு நம்ம பார்க்க முடியுது. நீங்க இப்ப பாத்துட்டு வந்து அது உடற்பயிற்சி செய்யறதுக்கான இந்த வீரர்கள் போருக்கு போறதுக்கு முன்னாடி உடற்பயிற்சி எல்லாம் செய்யறதுக்காக ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹால் மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது. சோ இந்த இடத்துல அது பண்ணிருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. பட் எல்லா விஷயமுமே வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மைன்னு தெரியல. வரலாறுகள் வந்து பண்ணி போட்டிருக்காங்க. ஆனா நம்ம அது வந்து உண்மையா இல்லையான்னு கூட எவ்வளவு ஆராய்ச்சி பண்ண முடியாது. பட் ஆனா அதான் ஒவ்வொரு மண்டபங்களும் ஒவ்வொரு அமைப்புல இருந்தது. இந்த அமைப்போட மேல் பகுதியில இருக்க அந்த சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கும்போது இது விஜயநகர எம்பையர்ல இந்த மாதிரி அவரு வந்து அவரோட அந்த சிற்ப கலை வேலைப்பாடுகள் எல்லாம் வந்து நிறைய கோயில்கள் இந்த மாதிரி பார்த்திருக்கேன். அவரு அந்த விஷயங்கள் எல்லாம் அவரு பண்ற மாதிரி இருந்தது. சோ அதை தொடர்ந்து நம்ம முன்னாடி வரும்போது இதுல ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மலையை நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்கல்ல, இதான் ராஜகிரி. நம்ம லாஸ்ட் டைம் அதை பயணிச்சிருந்தோம், அந்த லாஸ்ட் வீடியோல நம்ம பயணிச்சிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. முழுக்க அது ஒரு அட்வென்ச்சரஸ் ஜேர்னியாவே இருந்தது. அதை தொடர்ந்து நம்ம இந்த இடம் இதான் அந்த என்ட்ரன்ஸ். சோ அதை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோல. சோ நம்ம இதுல இருந்துதான் அந்த நடைப்பயணத்தை வந்து நம்ம ஏறி மேல போற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. சோ அதை தொடர்ந்து நம்ம இங்க சுத்தி கீழ்த்தளத்துல இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்க நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கதா ஒரு பிரம்மாண்டமான தானிய கிடங்கு. இங்க வந்து நிறைய திங்ஸ் சாப்பிடுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து இங்க வச்சிருக்காங்க. உள்ள போய் பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமா இருந்தது ஆக்சுவலி. அதுக்கு அந்த மேல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு திங்ஸ் இதுக்குள்ள அவங்க சேகரிச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அப்படியே ரைட் சைட்ல நீங்க போனீங்க அப்படின்னா அங்க ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு என்ட்ரன்ஸ் நீங்க பாப்பீங்க. ஆக்சுவலி இதை கடந்து நம்ம உள்ள போகும்போது ரைட் சைட்ல ஒரு பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸ். அதுக்கு பேக்ரவுண்ட்ல நீங்க பாக்குறதா அந்த சந்திரகிரி அப்படின்னு சொல்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை. அதுவும் கூட நம்ம அந்த கோட்டையை நம்ம அந்த டைம் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி 2 ட்ரெக்கிங் நம்ம பண்ணிருந்ததுனால ராணி ஃபோர்ட் அண்ட் ராஜா ஃபோர்ட் ரெண்டையுமே நம்ம ட்ரெக் பண்ணியிருந்தோம். சோ அதனால இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணோம். ஒரே நாள்ல நீங்க இதை 3 பண்ணணும்னா நிஜமாவே ரொம்ப ரிஸ்க் தான். ஒரே இந்த 2 பண்றதே கடினம் தான். ஒரு நாள் ஒரு ட்ரெக் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. சோ இந்த என்ட்ரன்ஸ்ல நம்ம அப்படியே வெளியே போய் பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு கோயில் இருந்தது. அந்த இடத்துல இது ரொம்ப பழங்கால கோயிலா இருந்திருக்கலாம். இந்த கோயில் அமைப்பையும் பார்க்கும்போது ரொம்ப வரும் காலங்கள்ல தான் அதுக்கப்புறம் தான் ஒருவேளை விஜயநகர் அதுக்கப்புறம் கூட கட்டியிருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஆனா கீழ்த்தளத்தை பார்க்கும்போது மிக பழமையான கோயில் இருந்தது. அதுக்கு மேல் தளத்துல கட்டியிருக்க அந்த ராஜகோபுரத்தை பார்க்கும்போது விமானத்தை பார்க்கும்போது அது எந்த காலத்துல கட்டப்பட்டதுன்னு சரியா தெரியல. கல்வெட்டுகள் எதுவுமே பெருசா தெரியல. நீங்க ஏதாவது உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா கண்டிப்பா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஒட்டுமொத்தம் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நம்ம அங்க இருந்து அந்த கீழ்த்தளத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இங்க கண்டிப்பா ராஜா அவங்க எல்லாமே இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. இந்த இடத்துல பேலஸ் இருந்திருக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்குது அப்படின்றதுதான் நம்மளோட கருத்து. சோ எல்லாம் சுத்தி பார்த்தோம். நிஜமா சூப்பரா இருந்தது.
அதை முடிச்சுட்டு நம்ம இங்க இருந்து அடுத்த இடத்துக்கு நம்ம பயணிக்க கிளம்பிட்டோம். இதுவே ஒரு மத்தியானம் டைம் ஆயிடுச்சு. ஒரு ஹாஃப் டே நம்ம ஆல்மோஸ்ட் இங்க தான் ஸ்பெண்ட் பண்ணோம். 2 ட்ரக்கிங் நிஜமா ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா நீங்க ஃபேமிலியா போனீங்கன்னா ஒரு 1 டே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு விஷயங்கள் இங்க இருக்கு. சோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு நம்மளோட பயணத்தை தொடர்ந்து பாருங்க. நிறைய வீடியோஸ் வருது. இன்னொரு வீடியோ பதிவுல சந்திப்போம். தேங்க்யூ.